அல்வன் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ இந்த காமன் மேன் ஷோல ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு கண்டஸ்டன்ட் வெளியில அவங்களை விரட்டி அடிச்சிருக்காங்க. வெளியில போன கண்டஸ்டன்ஸ்லாம், அதாவது அவங்க மட்டும் இல்ல, அவங்கள மாதிரி இந்த ஷோல எலிமினேட் செய்யப்பட்ட கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வெளியில போயிட்டு பல சேனல்ல இன்டர்வியூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அந்த மற்ற சேனலுக்குலாம் இதான வேலை, இதுல இருந்து யாருன்னா கிடைக்க மாட்டாங்களா, அதுல இருந்து நமக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொன்னேன். இந்த காமன் மேன் ஷோல வந்தவங்க யாரும் காமன் மேன் கிடையாது. எல்லாரும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு தளத்துல இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறாங்க. ஒன்று ட்விட்டர்ல, இல்லைனா இன்ஸ்டாகிராம், இல்லைனா யூடியூப், இல்லைனா ஃபேஸ்புக், எதையாச்சும் ஒரு நாள் அவங்க ஃபேமஸான ஆட்களா இருக்கிறவங்கள தான் கூப்பிட்டுருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர்னா என்ன பண்ணுவாங்க? இப்போ ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னா அந்த பிரச்சனையை ஒரு கண்டென்ட்டா கிரியேட் பண்ண தானே ட்ரை பண்ணுவாங்க. அப்படித்தான் இப்போ இந்த காமன் மேன் ஷோல நடக்கிற விஷயங்களை வைத்து வெளியில கண்டென்ட் கிரியேட் பண்ணி அதன் மூலமாக சில பேர் லைம் லைட்டை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு கண்டஸ்டன்ட் தான் நேத்திக்கு ப்ரோமோல போட்டிருந்தான். சரிங்களா? இன்னைக்கு எபிசோட்ல அந்த பொண்ணு வரும்னு பார்த்தா அந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி தூக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு போடல, ஆக்சுவலா இன்னைக்கு வர வேண்டியதுதான், போடவே இல்லை. யார் அந்த பொண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த காமன் மேன் ஷோல நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஆல்ரெடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாரை அனுப்பணும் அப்படிங்கிற கண்டஸ்டன்ட்டை இவர்கள் தேர்வு செய்து விட்டனர். ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டு தான் இந்த ஷோவே நடத்துறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? மற்றவங்கலாம் சும்மா கண் துடைப்புக்கு, உப்புக்கு சப்பானா இந்த ஷோல வந்துட்டு போறவங்க, அவ்வளவுதான். ஸோ செலக்ட் பண்ணி வச்சாங்க. ஒன்று முனியம்மா அப்படிங்கிறது கன்ஃபார்ம், இன்னொன்று யாருன்னு நமக்கு தெரியல. ஸோ இவங்க செலக்ட் பண்ணிட்ட பிறகு தானே இந்த ஷோ நடத்துறாங்க. இதே குற்றச்சாட்டை தான் வெளியில போன அந்த எலிமினேட் செய்யப்பட்ட கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அந்த சேனல் குமுதம்ல இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. எல்லாரும் இதே தான் சொல்றாங்க. ஆல்ரெடி அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க, செலக்ட் பண்ணிட்டு தான் இந்த ஷோவே நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலும் ஏகப்பட்ட தகவல்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தோமோ அதே கொஸ்டினை அவங்களும் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி டீட்டெயிலாக அந்த வீடியோல பேசுவோம். முதல்ல அந்த கான்ட்ரவர்சியான அந்த கண்டஸ்டன்ட் நைட்டியோட வராங்க அந்த ஷோக்கு. இது நீங்க ஃபர்ஸ்ட் டே காமன் மேன் எபிசோட்ல நீங்க பார்த்துருக்கலாம். நைட்டி போட்டுட்டு ஒரு பொண்ணு, நான் பார்த்தோன்னே என்னடா இந்த பொண்ணு நைட்டில வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறமா ப்ரோமோஸ்லாம் அந்த பொண்ணை காமிச்சிருந்தாங்க. முன்னாடியே மாயா கேள்வி கேட்குறாங்க, இது ஏதோ பார்த்து காப்பி அடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது கொஞ்சம் தான் காமிச்சிருந்தாங்க. நேற்றுக்கு ஒரு ப்ரோமோ போட்டிருந்தா, அந்த ப்ரோமோல என்ன காட்டுறாங்கன்னா, அந்த பொண்ணு நைட்டியோட வருது. ராஜு ஹோஸ்ட் பண்றாப்புல, மாயா ஜட்ஜா இருக்காங்க. என்ன கதனே புரியல. மாயா தானே ஹோஸ்ட், ராஜு ஜட்ஜு தானே. எதுக்கு இந்த ஷஃபிள் நடந்துச்சு, என்ன ட்ரை பண்றாங்க விஜய் டிவி? ஒருவேளை மாயா எனக்கு ஹோஸ்டா இருக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிட்டாங்களா? ராஜுவை எப்படி ஹோஸ்ட் ஆக்குனாங்க நமக்கு புரியவே இல்லை. என்னதான் இருந்தாலும் ராஜு சீசன் 5 டைட்டில் வின்னர். மாயாவை ஜட்ஜி சீட்ல உட்கார வச்சுட்டு ஓவியாவை தூக்கி நடுவில் போட்டுட்டு எதுக்காக ராஜுவை ஹோஸ்டா போட்டாங்கன்னு தெரியல. ராஜு தான் ஹோஸ்ட் பண்றாரு. வந்த உடனே ராஜு கேட்கிறாரு, அம்மா இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு இங்க வரக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் அந்த பொண்ணு பேசுற ஆட்டிடியூடே ரொம்ப தெனாவட்டா இருக்கு. இதுதான் காமன் மேன் கிட்ட இந்த ஆட்டிடியூட் இருக்காது. இவங்கெல்லாம் சாதாரணமான மக்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல யோகி பாபு சொல்லுவாப்புல, விஜய் சேதுபதி படம். அந்த மாதிரி இவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. நீங்க ஒருத்தரையும் பாருங்க, நான் வரும்போது அவங்க பேசுற விதமும் அங்க நடந்துக்கிற ஆட்டிடியூடும் வேற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு காமன் பீப்புள், அந்த முட்டி போட்டு நடந்து வந்தான் பாத்தீங்களா, அந்த பையன் காமன் பீப்புள் தான். அதனாலதான் அவன் பேச தெரியாம பேசி வெளில போனான். அப்படித்தான் இங்க இருக்கணும் கண்டஸ்டன்ட். ஆனா இங்க இருக்கிறவங்க அது கிடையாது. பயங்கர தெனாவட்டா நெக்கலா, இதுதான் என்னுடைய காஸ்டியூம், இதுல என்ன இருக்கு, நைட்டி ஒன்றும் அவ்வளோ பெரிய அவமானமான விஷயம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லும்போது மாயா சொல்றாங்க, நீங்க போய் மாத்திட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, மாற்ற முடியாதுங்க, இப்படிதான் நான் இருப்பேன், இதுல என்ன செலக்ட் பண்ணா செலக்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஆரி கேட்கிறாரு, இடம் பொருள் ஏவல் இல்லையா, ஒரு ஷோக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆரி கேட்கிறாப்புல. அதுக்கு இந்த பொண்ணு என்ன சொல்லுது, ஏன் நான் நைட்டி போட்டு தானே வந்திருக்கேன், நான் அம்மனமாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுது. இல்ல நீங்க ரிஜெக்ட் பண்றதா இருந்தா ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி இப்படின்னு அந்த பொண்ணு வாய்க்கு வந்ததை பேச உண்மையிலுமே ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. இதான் அங்க நடக்குது. இன்னைக்கு எபிசோட்ல அந்த போர்ஷன் வரவும் இல்லை. மேபி நாளைக்கு அதை போடுறானான்னு தெரியல, எதுக்கு முன்னாடி அதை ப்ரோமோவா போட்டாருன்னு தெரியல. இன்னைக்கு எபிசோட்ல வந்திருக்கணும்ல, நேற்று ப்ரோமோனா இன்னைக்கு எபிசோட்ல வர்றத விஷயத்த ப்ரோமோவா போடணும். முன்னாடியே எதுக்கு இந்த ப்ரோமோ போட்டு ஒரு கான்ட்ரவர்சி கிளப்பினாங்கன்னு தெரியல. இது ஒரு பக்கம் நடக்குதா? இப்ப இதுல நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, நைட்டி அப்படிங்கிறது ஒரு ஆடை தான், அது ஒரு அவமானமான விஷயமா நம்ம பார்க்கல. ஆனா நைட்டியை எங்க போடணும்னா வீட்டுக்குள்ள போடுறதுக்கு, அது பெண்களுடைய ஒரு கம்ஃபர்ட்டுக்காக போட வேண்டிய ஒரு விஷயம். இந்த பொண்ணு ஷோ ஸ்டார்டிங்ல இருந்து இன்டர்வியூ வரைக்கும் எல்லா இடத்துலயுமே நைட்டியை போட்டுட்டு தான் இருக்குது.
அதைத்தான் ஆரி அவர்கள் கேட்குறாங்க, இடம் பொருள் ஏவல் இல்லையா? கரெக்ட். நைட்டியை போட்டு நீ ஒரு கல்யாணத்துக்கு போவியா? நைட்டியை போட்டு நீ ஒரு மாலுக்கு போவியா? நைட்டியை போட்டு ஒரு படத்துக்கு போவியா? நைட்டியை போட்டு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் உன்னால கலந்துக்க முடியுமா? இதை ஏன் நான் சொல்றேன்னா, முதல் நாள் அந்த பஸ் டாஸ்க்லயே இந்த பொண்ணு போய் ஏறி கீழே இறங்கும் போது நைட்டி இவ்வளவு தூரம் கிழிஞ்சு போச்சு. அப்ப அந்த வீட்டுக்குள்ள ரொம்ப கரடு முரடான ஒரு டாஸ்க், ஒரு பிசிக்கல் டாஸ்க் நடக்குது. எவனா பிடிச்சி இழுத்து விட்டானா என்ன ஆகும்? ஐயோ என்னை பார்த்துட்டாங்க அப்படின்னு கதற வேண்டியதான். நைட்டியும் உடை தான், அந்த உடை எங்க போடணுமோ அங்க போடணும். அந்த விஷயத்துல இந்த பொண்ணு பண்ணது பியூர்லி கண்டென்ட் மேக்கிங் தான். தப்பு, அதை நம்ம ஆதரிக்கவே முடியாது, அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனா அந்த பொண்ணு ஒரு வீடியோல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நைட்டியோட தான் அந்த ஷோக்கு நான் வீடியோ அனுப்பிச்சேன். என்ன செலக்ட் பண்ணும்போது நான் அவங்க கிட்ட நான் சொன்னேன், நான் நைட்டியோட தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்னு சொன்னேன். அவங்க ஓகே சொன்னாங்க. ஓகே சொல்லிட்டு எதுக்காக என்ன இந்த மாதிரி பண்ணணும், இந்த கேள்வியை அந்த பொண்ணு கேட்குது. அப்படி ஒருவேளை ஷோ மேக்கர்ஸ் நீங்க நைட்டியோட வரலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னது உண்மைனா அது அவங்களுடைய டிசிஷன். ஜூரி பேனல் உட்கார்ந்து இருக்கவங்க அவங்க என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய டிசிஷன். மேபி பரவாயில்ல, இது ஒரு கண்டென்ட்டா இருக்கட்டுமே, ஒரு கான்ட்ரவர்சியா கிளப்பலான்றதுக்காக கூட விஜய் டிவி வர வச்சிருக்கலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்கள் தான் அவங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு ஷோ, ஒரு குடும்பம் பார்க்கக்கூடிய ஒரு ஷோல கலந்துக்க வர ஒரு பொண்ணு ஏன் நைட்டியோட கலந்துக்கணும், என்ன அவசியம் இருக்கு அதுல? குடும்பத்துல இருக்கிறவங்க யாருமே அதை தடுக்கலையா? யாரும் அதை கேட்கலையா? அதுல வேற என்ன கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறியா? என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு பேசுது அந்த பொண்ணு. இந்த மாதிரியான ஆட்களை தானே நீங்க செலக்ட் பண்ணீங்க? இந்த மாதிரி ஆட்களையா செலக்ட் பண்ணீங்க? வெளியில போய் நாரா கிழிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன ஆரினா அவ்வளோ பெரிய ஆளா, மாயானா அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி போட்டு கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த அவமானம் தேவையா உங்களுக்கு? இந்த அசிங்கம் தேவையா உங்களுக்கு? அதுலயும் பல பேர் வரவெல்லாம் நான் எனக்கு வேலை செய்யறதே பிடிக்காது. இன்னைக்கு ஒரு கிரிக்கேன் எனக்கு நான் கமெண்ட் பண்ற இடத்துல தான் இருப்பேன். நான் கமெண்ட் கேட்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன். பிக் பாஸுக்கே சோறு போட போறானாமா, பிக் பாஸுக்கே ஸ்பான்சர் பண்ண போறானாமா, அப்படிப்பட்ட ஒரு ஆளாமா. ஒருத்த வரா உன்னோட இன்ஸ்பிரேஷன் யாரான்னு கேட்டா எலான் மஸ்க். இங்க இருக்கிறவங்க யாருமே எலான் மஸ்க் என்னப்பா பண்ண போறா? அவர் ஒரு ஆண்டர்பிரனரா இருந்து கோடி கோடியா சம்பாதிக்க போறாரா? அதுக்கு எதுக்கு பிக் பாஸ் குள்ள கேட்டா தெரியல. இன்னொரு பொண்ணுக்கு பேசுறது ரொம்ப பிடிக்குமா. ஒரு கேப் டிரைவரா இருக்காங்களா, அவங்களுக்கு பேசுறது ரொம்ப பிடிக்குமா. பேசுறது தான் பேச்சு போட்டியில போய் பேசுங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஏங்க வந்தீங்கன்னு கேக்குறாங்க. கண்டஸ்டன்ட் சொல்லி தப்பு இல்லை, இவங்களை சூஸ் பண்ணானுங்கள அவனுங்களை தான் ஒதுக்கணும். இந்த மாதிரி நாட்களை சூஸ் பண்ணி நீங்க கொண்டு போட்டு, நான் தான் சொன்ன முனியம்மாவை நீங்க செலக்ட் பண்ணணும்னா முனியம்மாவை நீங்க டைரக்டாவே பிக் பாஸ்குள்ள கூப்பிட்டுருக்கலாம். இப்போ வெளியில வந்தவங்க எல்லாம் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அதுல சரியான கேள்வி ஒரு பொண்ணு கேக்குது. முதல்ல 2 ரவுண்டு ஒரு டாஸ்க் வச்சாங்க, ஒரு பஸ் டாஸ்க்கும் அதுக்கப்புறமா ஒரு சேர் டாஸ்க்கும். அந்த டாஸ்க் எதுக்காக வச்சாங்க அப்படிங்கிற கேள்வி. அந்த டாஸ்க்ல சீட்டு கிடைக்காத ஆட்கள் எலிமினேட் செய்யப்பட்டிருக்கணும் நியாயமா. 2வது சேர் கிடைக்காத ஆட்கள் எலிமினேட் செய்யப்பட்டிருக்கணும் நியாயமா. இது ரெண்டையுமே சேனல் பண்ணல. ஏன் பண்ணல அப்படின்னா, இந்த 2 டாஸ்க்லயுமே முனியம்மா அவர்கள் ஜெயிக்கல. முனியம்மா அவர்கள் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய ஆட்கள் அன்னைக்கே எலிமினேட் செய்யப்பட்டிருப்பாங்க. இதுதான் உண்மை. கிடைக்காத பட்சத்துல, ஜெயிக்காத பட்சத்துல செகண்ட் அந்த சேர் டாஸ்க்ல என்ன பண்ணாங்க, மாயா நேரா போய் அந்த ட்வின்ஸ் விளையாண்டது கரெக்ட் தானே, சேருக்காக தான் அங்க அடிச்சுக்கணும். அந்த பொண்ணு கிட்ட சேரை கொடுக்காம அந்த பொண்ணை விசிறி அடிச்சு அந்த பையன் உட்காந்தான், அவன் பண்ணதான் கரெக்ட். அதான் அந்த டாஸ்க். முனியம்மா இன்னொரு பொண்ணு அவங்க கத்துறாங்கன்னு சொன்ன முனியம்மா விட்டுட்டாங்க. அது டாஸ்க் கிடையாது, விட்டது முனியம்மாவுடைய தப்பு. அப்ப நியாயப்படி முனியம்மா வெளியேறி இருக்க வேண்டிய ஒரு நபர், கரெக்டா? ஆனா அதை பண்ணாம அந்த ட்வின்ஸ், அந்த பொண்ணு போய் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னவொடனே இவங்க அப்படியே பெரிய நாட்டாம மாதிரி மாயா போயிட்டு அந்த 2 ட்வின்ஸ்ல ஒரு ட்வின்ஸ் கிட்ட நான் கேட்டா கொடுக்கணும். அதிகாரம் மயிறு வேற, அதிகாரமா கேட்குறது. ஹலோ, நீங்க கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, நான் கேட்டா கொடுக்கணும் அப்படி. அவன் கஷ்டப்பட்டு விளையாடி ஜெயிச்சுட்டு உட்காந்துருக்கான். நீ ஏன்னா பிக் பாஸ்க்கு ஓனரா, விஜய் டிவி ஓனரா? ஹோஸ்ட் தானே. அப்படி என்னங்க உங்களுக்கு ஆணவம்? விஜய் சேதுபதியே இந்த மாதிரி பண்ண மாட்டாரு, ஆனா நீங்க விஜய் சேதுபதி பண்ணுவாரு, ஆனா அவருமே அந்த மாதிரி பண்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. நியாயப்படி அந்த வீட்டுல ஒரு டாஸ்க்ல வின் பண்ணவனுக்கான அந்த ஒரு கிராட்டிடியூட் கொடுக்கணும். அந்த டாஸ்க்ல வின் பண்ண பிறகு அதுல ட்வின்ஸ்ல இருந்து ஒருத்தருடைய பேட்சை புடுங்கிட்டு முனியம்மாக்கு கொடுக்கறது பியோர் செட்டிங். அந்த நேரத்துலலாம் முனியம்மாவை மட்டும் நம்ம காப்பாற்றணும்னா கண்டிப்பா இது ஒரு பேசு பொருளா மாறும். வெளியில நம்மளை போட்டு கிழிப்பாங்கன்னு சொல்லி இருந்த அத்தனை பேரையும் சேவ் பண்ணாங்க.
இந்த கேள்வியை தான் அந்த பொண்ணு வெளியில வந்து கேட்குது இன்டர்வியூல. எதுக்காக? அவங்க வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ணிட்டு மித்த ஆட்களை சும்மா வச்சு ஒரு ஷோ நடத்துறாங்க. இதைத்தான் நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நாளா. இப்பதான் அங்க இருக்கிறவங்களுக்கு புரியுது, மக்களுக்கு புரிஞ்சு போச்சு. இருந்தாலும் சரி ஓகே, யார் தான் போறா அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியில மக்கள் அந்த ஷோவை இன்னும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு 3வது எபிசோட் முடிஞ்சிருக்கு. நான் ஃபுல்லாலாம் பார்க்கல. இந்த இன்டர்வியூல இந்த பொண்ணு அந்த நைட்டியோட வந்து அந்த ஒரு பொண்ணை இன்டர்வியூ பார்க்கறதுக்கே எனக்கு டைம் போச்சு. சீரியஸா இதெல்லாம் வந்து கிறுக்குத்தனம், கோமாளித்தனம் இருக்கிறதுல. இந்த நீங்க நைட்டி போடுறது தப்பு இல்லை. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க கண்டஸ்டண்டா செலக்ட் ஆயிட்டு நீங்க நைட்ல கூட நைட்டி போட்டு நீங்க படுக்கலாம். அது உங்களுடைய ஃப்ரீடம், அங்க கேட்க போறது கிடையாது. நீ இதையே ஒரு கண்டென்ட்டா கிரியேட் பண்ணும்போது தான் அங்க பிரச்சனை இருக்குது. உன்னோட இன்டென்ஷனே வேறையா இருக்கு. புரியுதுங்களா? நெத்தியில பொட்டை வச்சுக்கிட்டு கல்யாணம் பொண்ணு தான் போல இருக்கு, வச்சுக்கிட்டு நைட்டியில உட்காந்து இன்டர்வியூஸ் கொடுக்குது. இந்த நைட்டியோட தான் இவங்க, இந்த பொண்ணு யாரு என்னன்னே தெரிலங்க நமக்கு. அதாவது இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரா இல்லை யூடியூபரா எதுவுமே எனக்கு தெரில. ஆனால் கண்டுபிடிக்கணும், இந்த பொண்ணு வெளியில எங்கன்னா போகும்போது நைட்டி போட்டு போதா? அப்படியும் வெளியில போகும்போது நைட்டி போட்டு தான் போகுதுன்னா இந்த பொண்ணுக்கு மன ரீதியான பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். உடை சுதந்திரம் என்பது பிடிச்ச உடைய போடுறதுக்கு தான். அதுக்குன்னு இந்த வார்த்தை இருக்குல்ல, நான் அம்மனமா வந்திருக்கேன், இதெல்லாம் கொஞ்சம் ஓவர். ஸோ நம்ம வந்து என்னத்த சொல்றது, இவங்கள ஷோ மேக்கர்ஸ் தான் சொல்லணும். இந்த செலக்ட் பண்ணாங்கல்ல அவங்கள தான் சொல்லணும். நீங்களே தான் ஒவ்வொரு வாட்டியும் உங்க தலையில மண்ணவாரி போட்டுக்கிறீங்க. இந்த ஷோனுடைய தரத்தை குறைப்பது என்பது ஷோல கிடையாது, இந்த மேக்கர்ஸ் கிட்ட இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் எத்தனை கோமாளிகள் இந்த காமன் ஷோல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது, கூத்து நடக்குதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த பொண்ணு ஆக்சுவலா இந்த பொண்ணு சொன்ன ஒரு விஷயம் கரெக்ட். நைட்டி போட்டுட்டு வாங்கன்னு, அது உண்மையான்னு தெரில. நைட்டி போட்டு வாங்கன்னு சொன்னவங்களே அவங்க தான். வந்த பிறகு எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி மட்டும் கரெக்ட். ஆனால் நைட்டி போட்டு வந்தது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான், நான் பர்சனலாக எனக்கு சொல்கிறேன். இன்னொன்று, ஆல்ரெடி சூஸ் பண்ண கண்டஸ்டன்ஸை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அத்தனை பேருமே மொக்க பண்ணி அனுப்புறது அப்படிங்கிறது இது ஒரு ஷோக்கு நல்லதல்ல, ஒரு அந்த ஷோனுடைய தரத்துக்கு நல்லதில்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தயவுசெய்து வீடியோ பார்க்குற நண்பர்கள் வீடியோவை லைக் பண்ணுங்க. நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ ஒரு 4 பேருக்கு போய் சேரும். ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்க நினைக்கிறேன், நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.